Hi நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல் அவர்கள் தளபதியோட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு. விஜயானு போட்டு பக்கத்தில் ஆர்ட் எமோஜி போட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் மூவி ரிலீஸ்க்கு அப்புறம் நேற்று போய் மீட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட கலெக்ஷன் அந்த மாதிரி நிறைய பேர் லியோ படத்தோட கம்பேர் பண்ணுறதுனால இது கம்மி அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. பட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பண்ணி இருக்கிறது மிகப்பெரிய சம்பவம். ஏன்னா டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்களோட லாஸ்ட் படமான கஸ்டடி படம் மரண ஃபிளாப் அண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு ப்ரொமோஷன் பெருசா பண்ணல அண்ட் சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா பெருசா ஹிட் ஆகல. பட் ஆனால் லியோ படத்துக்கு அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த படம் மேல பயங்கர ஹைப்பு. அதுக்கும் மேல இப்போ ட்ரெண்டிங் மியூசிக் டைரக்டரா இருக்கிற அனிருத் அவர்கள் தான் லியோ படத்துக்கும் மியூசிக் டைரக்டர் அண்ட் நாரடி சாங்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட். நாரடி சாங் மட்டும் இல்ல, அந்த லியோ படத்துல இருந்த எல்லா சாங்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட். ஸோ அந்த ஹைஃபுக்கான டிஃபரன்ஸ் டெஃபினட்டா பாக்ஸ் ஆஃபீஸில் தெரியும். அதனால த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் இப்போ வரைக்கும் சூப்பராக பண்ணிட்டு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில். அதுவும் சாட்டர்டே சண்டேன்றதுனால மோஸ்ட்லி இன்னிலிருந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்க தியேட்டருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்தும் பயங்கர பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வருது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த லேக் அதெல்லாம் எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தேவையான காமெடி எமோஷனல் கரெக்டாக இருந்துட்டாலே போதும். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மினிமம் என்டர்டைன்மெண்ட் கேரண்டியா இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட இன்னைக்கு முதல் நாளுக்கு ஈக்குவலா புக்கிங் ஆகியிருக்கான். ஸோ நேற்று ரெண்டாவது நாள் கலெக்ஷனை விட இன்னைக்கும் நாளைக்கும் கலெக்ஷன் அதிகமாக வரும். நேத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா மேபி 4 டேஸ்க்கும் சேர்த்து நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். பட் எப்படியும் அன்அஃபிஷியலாவது ரெண்டாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் வந்துடும். டே 1 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா 126 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டே 2 எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.